இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் செக்டர்லேருந்து வந்திருக்கு. ஸோ பேங்க் செக்டர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎஸ்யூ பேங்க்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ பிஎஸ்யூ பேங்க்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ பிஎஸ்யூ பேங்க்னா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கவர்மெண்ட் பேங்க் தான் நம்ம பிஎஸ்யூ பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிஎஸ்யூ பேங்க் அதாவது கவர்மெண்ட் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கனரா பேங்க் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா, எஸ்பிஐ இருக்கு. அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. அப்புறம் இந்தியன் பேங்க் இருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, யூகோ பேங்க் இருக்கு. அப்புறம் பஞ்சாப் வந்து சிந்த் பேங்க் இருக்கு. அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேங்க் இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 12 பேங்க்ல ஒரு முக்கியமான 5 பேங்க் வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஓஎஃப்எஸ் கொண்டு வர போறாங்க. ஸோ ஓஎஃப்எஸ்னா ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ ஆஃபர் ஃபார் சேல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ ஓனர் ஆஃப் த கம்பெனி அந்த கம்பெனியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓனர்ஷிப்ப அதாவது அவங்க ஒரு சில பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. ஒரு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து 80% வச்சிருப்பாங்க. இல்ல 70% வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எத்தன பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்களோ, அதத்தான் நம்ம வந்து ஓனர்ஷிப் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 5 பேங்க்க பத்தி பார்க்க போறோம். ஸோ அந்த 5 பேங்கோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட் தான் ஓனரு. ஸோ அந்த கவர்மெண்ட் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓனர்ஷிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, விக்க போறாங்க. அதான் வந்து ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறத சொல்லுவோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செபி வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருப்பாங்க. என்ன கண்டிஷன் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க ஷேர் மார்க்கெட்குள்ள வந்தாலேவும் உங்களோட ஷேர் வந்து அதாவது உங்க கம்பெனியோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓனர் வந்து 75% கீழ இருக்கணும் அப்படிங்கிற மாரியும், அதே மாரி மத்த இன்வெஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 25% இருக்கணும் அப்படிங்கிற மாரி இங்கனக்குள்ள அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனர் அதாவது ஒரு கம்பெனியோட ஓனர் வந்து 75%க்கு மேல வந்து எந்த ஷேருமே வச்சிருக்க கூடாது. 75.1 கூட வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு ரூல்ஸ் இருக்கு. 75 கீழ கூட இருக்கலாம். 75 கீழ இருக்கலாம். பிளஸ் நீங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, 0% அவங்க ஃபுல்லா வந்து வித்துட்டு கூட போகலாம். அதுல ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. பட் 75% கீழ வைக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ரூல்ஸு. நம்ம செபியோடது, இல்ல நம்ம ஷேர் மார்க்கெட்டோடது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பிஎஸ்யூ பேங்க் வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ்மென்ட் பண்ண போறாங்க. ஓஎஃப்எஸ் வழியா, ஆஃபர் ஃபார் சேல் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ்மென்ட் பண்ண போறாங்க. அதான் வந்து அவங்க ஷேர வந்து விக்க போறாங்க. இந்த வருஷம் FY 26க்குள்ள வந்து விக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ FY 26னா நமக்கு மார்ச் 2026 முடிய. மார்ச் 2026க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎஸ்யூ பேங்க் வந்து விக்க போறாங்க. அதாவது பிஎஸ்யூ பேங்க் அவங்களோட ஷேர் வந்து விக்க போறாங்க அப்படிங்கிற மாரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ யார் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் சர்வீசஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. நாங்க வந்து பிஎஸ்யூ பேங்க்ல வந்து ஒரு சில ஷேர்லாம் விக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் சர்வீசஸோட செக்ரட்டரி யாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நாகராஜ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து செக்ரட்டரியா இருக்காரு. ஸோ அக்டோபர் 7ஆம் தேதி நேத்து வந்து அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நாங்க ஸ்டேட் ஓன்ட் பேங்க்ல வந்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆஃபர் ஃபார் சேல் வந்து கொண்டு வரப்போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ட்ராக்ல இருக்கு. அதாவது இப்போதைக்கு ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த எண்ட் ஃபைனான்சியல் இயர் FY 26க்குள்ள அது வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ கம்ப்ளீட் ஆறதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 51%க்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ பிஎஸ்யூ பேங்க்னா அதாவது நம்ம நார்மலா வந்து எந்த கம்பெனியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, 51%க்கு மேல இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப். ஸோ அவங்க தான் வந்து அந்த கம்பெனிய வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து 51% கீழ வந்து விக்காது. இப்போதைக்கு ஒரு 80% இருக்குன்னு வச்சுக்கோங்க. 80%ல அவங்க கவர்மெண்ட் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 80% முன்னாடி வச்சிருக்காங்க. ஸோ 51 கீழ வந்து அவங்க கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. 51க்கு மேல வேணா இருக்கும். ஆனா 51 கீழ இருக்காது அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆனா ஷேர வந்து விக்க போறாங்க. 80 இருந்துச்சுன்னா 80 கீழ வந்து வரும். அதேமாரி 90 இருந்துச்சுன்னா 90 கீழ வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. நாங்க வந்து 52 வருவோம், இல்ல 53 வருவோம் அப்படிங்கிற ஃபிக்ஸ் கிடையாது. நாங்க வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, 90 இருந்துச்சுன்னா, அது வந்து 75 கீழ வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டோட ரூல்ஸு. ஸோ 75 கீழ வரணும் அப்படிங்கிறத தான் இங்கனக்குள்ள பார்ப்பாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேங்க்க பத்தி எந்த பேங்க்க பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்துக்கோங்க. 79.6% வந்து இப்போதைக்கு வச்சிருக்காங்க. யார் வச்சிருக்கா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 79.6% வச்சிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க்கு எந்த கவர்மெண்ட் கம்பெனியோ, இல்ல எந்த கவர்மெண்ட் பேங்க்கோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பேர்ல தான் இருக்கும். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 79.6% வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட். ஸோ ஜூனோட டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சோட டேட்டா. அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரோட டேட்டா. ஸோ நம்ம இத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அடுத்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 79.6% வச்சிருக்காங்க கவர்மெண்ட். எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா 1.89%. அப்புறம் டிஐஏ வந்து பார்த்தீங்கன்னா 10.4%. முக்கியமா இந்த டிஐல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து எல்ஐசி தான் இங்கனக்குள்ள வருவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் கம்பெனினாலே வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசி தான் வாங்குவாங்க. ஏன்னா எல்ஐசியும் ஒரு கவர்மெண்ட் தான்.
ஸோ நம்ம பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 8.11% வச்சிருக்காங்க. அடுத்து அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ ரெவென்யூ வந்து ஓரளவுக்கு ஏறிக்கிட்டு தான் போகுது. ரெவென்யூ வந்து நம்ம கடைசி 5 வருஷத்துல பார்ப்போம். ஸோ 11,000லேருந்து 13,000 அப்புறம் பார்த்தீங்கன்னா 15,800 அப்புறம் பார்த்தீங்கன்னா 20,500 கிட்ட வந்திருக்கு. அப்புறம் 25,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஏறிக்கிட்டே தான் போகுது. அதேமாரி ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இத பாருங்க. கீழ இருக்கிறது. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2021லேருந்து 500 அப்புறம் 1,100 2,600 4,000 5,500 ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே தான் ஏறிக்கிட்டு போகுது. ஸோ ஷேர் பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் மேலே ஏறியிருக்கும். அடுத்து 2வது கம்பெனி எது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 89.27% வச்சிருக்காங்க. எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா 0.97% அப்புறம் டிஐஏ வந்து பார்த்தீங்கன்னா 5.06% பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 4.7% வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓரளவுக்கு 80%க்கு மேல இருக்கு. ஸோ இந்த 80%க்கு மேல இருக்கிறது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 75% கீழ வரணும். இதான் வந்து ரூல்ஸ். 75% கீழ வரணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. நம்ம பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா 79.6 வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 75 வரணும். கீழ குறையணும். அப்ப இதுவும் விக்கிறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 89.27 வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட நம்ம ரிசல்ட் எப்படி வந்திருக்கு? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கடைசி 5 வருஷத்தோட பார்ப்போம். ஸோ கடைசி 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 22,000 அப்புறம் 22,900 25,000 30,000 33,000 ஸோ ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்துச்சு. அடுத்து இங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1000 கோடி, அப்புறம் 1,600 கோடி, அப்புறம் 2,600 கோடி, அப்புறம் 3,900 கோடி. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட ஷேர் பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது. ஸோ 3வது எந்த பேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யூகோ பேங்க். ஸோ யூகோ பேங்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 90.95% வச்சிருக்காங்க. 90 கிட்ட வச்சிருக்காங்க. இப்ப இவங்க பார்த்தீங்கன்னா 75 கீழ கொண்டு வரணும். ஸோ இந்த 75 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உடனே 75 வந்துராது அப்படின்னு நெனச்சிராதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைப்பாங்க. ஸோ இப்போதைக்கு 90 இருக்குன்னா, மேக்ஸிமம் ஒரு 85 கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. அடுத்து 80 கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கீழ இறங்குவாங்க. உடனே 75 வந்துரும் அப்படிங்கிறத நெனைக்காதீங்க. ஸோ எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா 0.13% டிஐஏ வந்து பார்த்தீங்கன்னா 4.5 பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 4.38 வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ரெவென்யூ பாருங்க இங்கேருந்து 5 வருஷத்தோட பார்த்தீங்கன்னா 14,000 அப்புறம் 14,900 17,600 இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 21,800 25,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதாவது ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 167 அப்புறம் 930 1,800 1,600 2,400 ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் இங்கேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் இங்க டிக்ரீஸ் ஆகி இங்கனக்குள்ள இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் மிக்ஸா இருக்கு. பட் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகத்தான் செஞ்சிருக்கு. அடுத்து 4வது. ஸோ 4வது எந்த பேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஸோ பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து எப்படி வச்சிருக்காங்க 93.85% வச்சிருக்காங்க. ஸோ இந்த 93.85% 75 கொண்டு வரணும். 75 உடனே வராது. கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைப்பாங்க. எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா 0.25 அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. டிஐஏ வந்து பார்த்தீங்கன்னா 4% அப்புறம் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 1.82% தான் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,900 அப்புறம் 7,000 7,900 9,600 அப்புறம் பார்த்தீங்கன்னா 11,400 ஸோ ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ நெகட்டிவ்ல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1000 அப்புறம் 1,300 அப்புறம் டிக்ரீஸ் ஆயிருச்சு. 595 கோடி அடுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ரியாக்ஷனா இருக்கு. ரொம்ப இன்க்ரீஸ் ஆகல. ஓரளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது பேங்க் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஐஓபி பேங்க். ஸோ இவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து 94.6% வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைக்க வேண்டியதா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா இந்த பேங்க் ஆஃபர் ஃபார் சேல்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா 0.08% டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 2.37 பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 2.94 ஸோ இதில நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ரெவென்யூ வந்து இங்கேருந்து பார்ப்போம். ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15,900 அப்புறம் 16,000 அப்புறம் 19,000 24,000 28,000 ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 800லேருந்து அப்புறம் 1,700 அப்புறம் 2,000 அப்புறம் 2,600 அப்புறம் 3,300 ஸோ இது நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த 5 பேங்க் வந்து ஓரளவுக்கு ஆஃபர் ஃபார் சேல்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொல்லலாம். ஸோ ஆஃபர் ஃபார் சேல்ல சான்ஸ் இருக்கு அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் வழியா தான் வந்திருக்கு. ஸோ நியூஸ் வந்து கன்ஃபார்ம். நம்ம பிஎஸ்யூ பேங்க் வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள டைவர்ஸ்மென்ட் பண்ண போறாங்க FY 26க்குள்ள. பட் இந்த 5 பேங்க் தான் கன்ஃபார்மா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ இந்த 5 பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் வழியா வந்திருக்கு. ஸோ அதாவது நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நியூஸ் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி நியூஸு. ஸோ நியூஸ் கன்ஃபார்மு. பட் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5 பேங்க் தான் வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இங்க டவுட்டா இருக்கு. பட் இங்க நம்ம என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எல்லாமே 75%க்கு மேல இருக்கு. ஸோ 75%க்கு மேல இருந்துச்சுன்னா, அத வந்து கண்டிப்பா குறைக்கணும். ஸோ அதனால இந்த பேங்க்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி இங்க நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதில வந்து நம்ம என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த 5 பேங்க் வந்து ஆஃபர் ஃபார் சேல் வந்து கொண்டு வருவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத யோசிக்கணும். அதுவும் இல்லாம இந்த 5 பேங்க் வந்து ஏன் வந்து ஒரு மாரி கீழ டவுன் ஆகுற மாரி போட்டிருந்தேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஃபர் ஃபார் சேல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து கீழ டவுன் பண்ணி தான் அவங்க வந்து விக்கணும் அப்படிங்கிற மாரி பார்ப்பாங்க. ஸோ ஒரு நார்மலா எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளா என்ன விக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 இருக்கு ஒரு ஷேர். ஸோ அந்த ரூ. 100 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து ஒரு 98, 97, 95 அப்படிங்கிற மாரி ஷேர் பிரைஸ் குறைச்சு தான் விக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எப்பயுமே ஆஃபர் ஃபார் சேல் வந்து ஹை வேல்யூஷன்ல குடுக்க மாட்டாங்க. ஸோ கம்பெனி நல்லா இருந்துச்சுன்னா, அவங்க வந்து ஒரு மாரி தைரியமா வந்து குடுப்பாங்க. ஸோ ஆமா நான் 102க்கு விக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கண்டிப்பா வித்து தான் ஆகணும். ஸோ ஷேர் பிரைஸ் வந்து கீழ டவுன் பண்ணி தான் விப்பாங்க. ஸோ இத வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிசினஸ் அதாவது நம்ம பேங்க் பிசினஸ வந்து இங்கனக்குள்ள கொலாப்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாரி நெனச்சிராதீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா நடந்து தான் ஆகணும். அதனால நம்ம பேங்கோட பிசினஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க ஷேர் பிரைஸ் அதாவது நீங்க ஷேர் வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு கொஞ்சம் டெர்ம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஷேர் பிரைஸ் கீழ குறையும். பட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்ல எப்பயுமே மேல இன்கிரீஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா, ஒரு சில பேங்க்ல நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்கிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா தான் இன்கிரீஸ் ஆயிட்டே வருது. ஸோ இந்த 5 பேங்க்ல நீங்க ஏதாவது ஒரு பேங்க் வந்து உங்க போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கீங்களா? இல்லையா? அப்படிங்கிற கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. மத்தபடி இந்த வீடியோல அவ்வளோதான். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை. Futures an option is for middle class?